நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது சுண்டைக்காய் வத்தல் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து வெளியில் எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தேன். போயிருக்கிற இடத்துல சுண்டைக்காய் நிறையா காய்ச்சிருக்கு, பறிச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் ஆஞ்சி பறிக்க முடியாமல் இந்த மாதிரி கொத்து கொத்தாவே பறிச்சுட்டு வந்தேன். பறிச்சுட்டு வந்தேன்னா என்னால் கொஞ்சமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா பிஞ்சாக இருக்குது, அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். பாக்கி கொஞ்சம் விதை வந்தாப்புல கொஞ்சம் முத்தலாக இருக்குது. அதனால் அது என்ன பண்ணால் அந்த காயை வீண் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வத்தல் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது மாதிரி இந்த காய் இந்த கொத்துலேருந்து இது மாதிரி ஆஞ்சிருக்கேன். ஆயும் போது இது மாதிரி பூச்சிக்காய் இருக்குது பாருங்கள், அது வந்து கருப்பாக தெரியும். இதெல்லாம் நீக்கிட்டு இந்த காயை அரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆஞ்சி வச்சுக்கணும். இப்படி ஆஞ்சி வச்சுக்கிறதுல இந்த சுண்டைக்காயில் என்னடா அந்த சுண்டைக்காய் போய் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? அதாங்க இந்த சுண்டைக்காயில் இருக்கிற மகிமை. இந்த சுண்டைக்காயில் அயன் சத்து இருக்குது, சளிக்கு அவ்வளவு நல்லது, ஹெல்த்து உடம்பு ஹெல்த்துக்கும் அவ்வளவு நல்லது. அப்படி இருக்கிற அந்த சுண்டைக்காயை ஒரு சுண்டைக்காய் அளவு சாப்பிட்டாலே போருங்க, நம்மளுக்கு தேவையான ஹெல்த் அதுலேருந்து கிடைக்கும். அதனால தான் அதுக்கு சுண்டைக்காய்னு பேர் வந்ததோ என்னமோ தெரியலை. அந்த சுண்டைக்காயை நம்ம இப்போ எப்படி வத்தல் போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது வரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் அழுத்திங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், அந்த சுண்டைக்காய் வந்து நான் இப்போ எப்படி வத்தலுக்காக நான் எப்படி அறிகிறேன்னு பாருங்கள். இந்த காம்பு பாகத்துக்கிட்ட லேசாக கீறிடுங்க போகிறோம். இத்தனோண்டு இந்த சுண்டைக்காயை கீராமல் போட்டா என்ன அப்படின்னு கூட ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். அது எதனாலன்னா இந்த சுண்டைக்காயை இப்படியே போட்டு நம்ம உப்பு போட்டு லேசாக ஆவி காட்டி காய வச்சு நம்ம இதை வறுத்தோன்னு சொன்னால் வறுக்கும்போது இது வெடிக்காது. இந்த காயை இந்த மாதிரி கீழாமல் முழு காயை போட்டோம்னு சொன்னால் எண்ணெயில் போடும்போது வெடிக்கும். அதுக்காக தாங்க அந்த கீரி போடுறது. அது எதுக்காகன்னு இப்போ தெரிஞ்சுங்க. நீங்கள் லேசாக கீன்னா போகிறோம். அப்படி இல்லைன்னா மோர் மிளகா குத்துறாப்புல அந்த ஊசி எடுத்து இப்படி ஒரு குத்தி இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வரணும். அது மாதிரி குத்தி கூட போடலாம். அது கொஞ்சம் லேட்டாகும். அப்படிங்கிறதுனால இது மாதிரி கீனி போடுறது நல்லாயிருக்கும். முக்கியமாக இது வந்து உள்ளே இருக்கிற விதை முக்கியங்க. அப்படிங்கிறதுனால இந்த காயை ரெண்டாக அரிஞ்சிடாதீங்க. அந்த முனையை ஒன்றி ரவை கீறி நம்ம வந்து மோரில் போடும்போது அந்த மோர் உள்ளே போகணும். அதுக்காக லேசாக கீறினா போதும். ஃபுல்லாக அரிஞ்சிடாதீங்க. உள்ளே இருக்கிற விதையெல்லாம் போயிடும். விதையில தான் சத்து அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அதுமாரி எல்லாம் கீறுறேன். கீறி மொயினா தண்ணியில் போட்டுக்கணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் கரை படிஞ்சு கரையாக போயிடும், கரெக்டாக கருப்பாகவும் போயிடும். கரை படிகிற எந்த பொருளுமே அயன் சத்து அதிகமாக இருக்குங்க. இது மாதிரி எல்லாத்தையும் இப்போ கீனி போடுறேன். இன்னொரு தடவை சொல்கிறேன். இது மாதிரி ஆயும் போதே உங்களுக்கு பூச்சிக்காய் இருந்தால் தெரியும். அதை விளக்கிட்டு நல்ல காயை எடுத்து போட்டுருங்க. காய் வந்து சுண்டைக்காய் முத்தி போயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த காயை வீணாக அடிச்சிடாதீங்க. வத்தல் போடுங்க. அதில் இருக்கிற விரை முக்கியம். பருத்து சாப்பிடும்போது நல்லா கரகரன்னு சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் பழைய சாப்பிடும்போது தண்ணி ஊற்றி சாதத்தை சாப்பிட்டோம்னா அப்போ இதை வறுத்து போட்டு சாப்பிட்லாம். புளிக்குழம்புக்கு மேலே கொஞ்சம் தாளித்து போடலாம். சாம்பார் சாதத்துக்கு தாளித்து போட்டு பிசையலாம். அதனால் இதோட இது வந்து ரொம்ப பயன் அதிகமாக இருக்குது. இந்த சுண்டைக்காய்க்கு மெயினாக தெவஷம் கொடுக்கறதுக்கு ரொம்பவே இது பயன்படும். இந்த ஒரு சுண்டைக்காய் கொடுக்கறது 600 காய்கறி நம்ம தானம் கொடுக்கறதுக்கு சமம் ஒரு 2 சுண்டைக்காய் கொடுக்கறது. அதனால் சுண்டைக்காயை மறந்துடாதீங்க. இந்த சுண்டைக்காயை லேசாக ஒரு ஆவி லேசாக இந்த கலர் மாறுறாவில் ஒரு ஆவி காட்டி அடுப்பில் வச்சிருந்து காட்டி அதை காய போட்டோம்னா விரதத்தில் தொட்டுக்க முடியாது. இதை வந்து இப்போ பச்சாவே நம்ம காய வச்சோம்னு சொன்னால் தவிஷத்துக்கு கொடுக்கலாம். மோரில் போட்டு வச்சோம்னா நம்ம விரதத்தில் கூட கொஞ்சம் தொட்டுட்டு சாப்பிட்லாம். அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து எப்படி தேவையோ அது மாதிரி விரதத்தில் தொட்டுட்டு சாப்பிட்ணுன்னு சொன்னால் பச்சாவே காய வச்சு மோரில் போட்டுங்க. தேவஷத்துக்கு ஐயருக்கு கொடுக்கணும்னு சொன்னால் அப்படியே காய வச்சு வச்சுருங்க. வேறு ஒன்றும் செய்ய வேணாம். எப்போ வேணாலும் சரி, விரதம் இல்லாட்டியும் பரவாயில்ல, சாதாரண நாளில் தொட்டுக்கலாம் அப்படின்னீங்கன்னா லேசாக கொஞ்சம் ஒரு ஆவி இந்த கலர் ஒண்டி மாறுறாவில் காட்டிட்டு காய வச்சு அதில் மோர் போட்டு வச்சுங்க. இதில் வந்து 3 விதமாக அந்த காயை பயன்படுத்திக்கலாம். நான் வந்து இப்போ விரத நாட்களையும் பயன்படுத்தணும், திதிக்கும் கொடுக்கணுங்கிறதுனால நான் வந்து பச்சாவே காய வைக்கிறேன். அடுப்பில் வச்சு ஒரு ஆவி காட்டாமல் பச்சாவே காய வச்சிடலாம். நல்லா வத்தலாக காய வச்சு
அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக எடுத்து மோர் ஊற்றி வச்சுக்கிட்டு பாக்கியை தனியாக வச்சுக்கிட்டோம்னா திதிக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். சுண்டைக்காய் எல்லாம் காலை வெயிலில் வச்சு 5 வெயிலில் எடுக்கணும். நல்லா ஒரு 4-5 நாள் நல்லா சுத்தமாக காயணும். அது இப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே மொறுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு காயணும். இதை தூக்கி இப்போ வெயிலில் வச்சுருவோம்.